ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல +2 ரிசல்ட் மார்க்க வச்சு எப்படி வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய டவுட்ஸ்லாம் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காகவே பிரத்யேகமா ஒரு குரூப்ஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் கஃபே அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்றது எப்படி, அதே மாதிரி வந்து வெட்டினரிக்கு அப்ளை பண்றது எப்படி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அப்ளை பண்றது, லாக்கு அப்ளை பண்றது, இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து இதுல வந்து கொடுப்போம். ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய +2 மார்க் நீங்க ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த காப்பி வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 598. இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து என்ன அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது கால்குலேஷன் பண்ணணும். எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து கொடுக்க முடியாது கவர்மெண்ட்னால. அதனால வந்து மார்க் யார் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறாங்க. அந்த கவுன்சிலிங் மூலியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட் வந்து உள்ள வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கவுன்சிலிங் அப்படிங்கறது நம்ம தமிழ்நாட்டுல வந்து கடந்த லாக்டவுன் டைம்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நல்லபடியா வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கு பாத்தீங்களா மேஜர் சப்ஜெக்ட்ஸ், அதை மட்டும் நம்மள வந்து கால்குலேஷன் பண்ணி நம்மளுக்கான கட் ஆஃப் மார்க்கை வந்து கன்சிடர் வந்து பண்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்க வந்து +2 முடிச்சிட்டீங்க, நீங்க நெக்ஸ்ட் என்ன படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டாங்கன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போறேன், நான் வந்து லா படிக்க போறேன், நான் வந்து பாராமெடிக்கல் படிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க் அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு அப்படிங்கறது தான் நமக்கு வந்து முக்கியம். சரிங்களா? அதனால கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து கால்குலேஷன் வந்து பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அப்ளை பண்றது, கால்குலேஷன் பண்றது எப்படி, லாக்கு கால்குலேஷன் பண்றது எப்படி, அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இதுக்காகவே தனியா வந்து ஒரு டூல் இருக்கு. ஸோ நீங்க கால்குலேட்டர் மூலியமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டூலுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ இந்த டூல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா easycalculation.com அப்படிங்கிற இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி நீங்க கட் ஆஃப் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் வந்து பிஎஸ்சி அக்ரி வந்து படிக்க போறீங்க, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நீங்க வந்து படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மார்க் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா உங்களோட பயாலஜி மார்க் வந்து எடுப்பாங்க. நீங்க 100க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து கால்குலேஷன் பண்ணணும். 100க்கு 89 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ உங்களோட மார்க் வந்து என்ன அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில வந்து இவங்க வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பிசிக்ஸ் மார்க் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க கால்குலேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல 103 சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துரும். அதாவது 193 அவுட் ஆஃப் 200க்கு 193 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கா வந்து அக்ரிக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? அக்ரிக்கு கண்டிப்பா வந்து இந்த 4 சப்ஜெக்ட்மே நமக்கு வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ண போறீங்க, டிஎன்இஎன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம +2 மார்க்ல வந்து மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 மார்க்குமே கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. சோ மேத்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் என்ட்ரி பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பிசிக்ஸ் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க் அப்படிங்கறது அதாவது உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு கீழே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிரும். இதை எப்படி வந்து கால்குலேஷன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குல்ல இது ரெண்டால வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ண போறீங்க அவ்வளவுதான். சரிங்களா? அதான் உங்களுக்கு கீழேயே வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 91 எக்ஸாம்பிளுக்கு 91ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ்ல 91, பிசிக்ஸ்ல 84, கெமிஸ்ட்ரியில 75 அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் தனியா நீங்க வந்து போட்டுட்டு நீங்க ரெண்டையும் அதாவது வந்து பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டால இது டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை பிளஸ் வந்து உங்களோட மேக்ஸ் மார்க் வந்து டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அவுட் ஆஃப் 200க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல
இன்ஜினியரிங் ஃபார்முலான்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும். நீங்க கம்ப்யூட்டரால பண்றீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல இந்த டூலால பண்ண போறீங்க அப்படின்னாலும் வந்து பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்க மெடிக்கலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூ சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்ல வந்து மேக்ஸ் பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் ரெண்டு தனியா கொடுத்துருக்காங்க. உங்களோட மேக்ஸ் சப்ஜெக்ட் வச்சு நீங்க வந்து கால்குலேஷன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேஷன் அப்படிங்கறத உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா. இதுலயுமே உங்களுக்கு வந்து பயாலஜில வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க் என்ட்ரி பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத என்ட்ரி பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க், நீங்க மெடிக்கல் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து 98.75. இதுதான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க். சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து இன்ஜினியரிங்க்கு, அக்ரிகல்ச்சருக்கு, அதே மாதிரி வந்து மெடிக்கலுக்கு வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் எல்எல்பி படிக்கிறதுக்கும் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க கட் ஆஃப் கால்குலேஷன் சொல்லிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் லா படிக்கிறதுக்கும் 5 இயர் லா படிக்கிறதுக்கும் சேம் கான்செப்ட் தான். எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தேர்ட் குரூப்ல போய் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துக்கோங்க வித்தவுட் லாங்குவேஜ் பேப்பர். தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். லைவாவே நம்ம உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறோம். சோ இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 பிளஸ் வந்து 89 பிளஸ் 90 பிளஸ் 81 இவ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 350 மார்க் வருது. 350 நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல வந்து டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 100க்கு வந்து நம்ம எவ்வளவு கட் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருது 87.5. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வந்து கால்குலேஷன் பண்றது. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் லாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் நம்ம வந்து 100 தான் நம்ம வந்து அவுட் ஆஃப் 100 தான் நம்ம எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து பாராமெடிக்கலுக்கு வந்து நான் வந்து நர்சிங் படிக்க போறேன், அந்த பாராமெடிக்கல்ல இருந்து கொடுக்கக்கூடிய 19 விதமான டிகிரி கோர்சஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பாருங்க. பாராமெடிக்கல் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து 2ஆல வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் பயாலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 90 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 45 மார்க் வந்துரும். சரிங்களா. அதே மாதிரி அந்த 45 மார்க் தனியா எழுதிக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ரெண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை வச்சு நீங்க வந்து 4ஆல வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். ஏற்கனவே 44ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த ரெண்டு டோட்டல் பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 44.75 வருது. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 89.75 வரும். சரிங்களா. 79.75 இன்ட்டு 2ஆல நீங்க வந்து மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 179.5 அவுட் ஆஃப் 200க்கு வந்து 170.5 அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கன்சிடர் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எடுப்பாங்க. சரிங்களா. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது அட்மிஷன் சம்பந்தமாவோ கவுன்சிலிங் சம்பந்தமாவோ ஏதாச்சும் டாபிக் பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கனாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அதை பத்தின அப்டேட் வந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.